கரூரில் நேற்று தவிக தலைவர் விஜயன் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த ஹோட்டல் ஊழியர் ஒருவரும் உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். விரிவான விவரங்கள். கரூரில் நேற்று நடைபெற்ற தவிக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 39 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில 39 பேருடைய விவரம், அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எந்த சூழ்நிலையை, எந்த குடும்ப பின்னணியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்த அந்த விவரங்கள் ஒவ்வொன்றாக வர தொடங்கி இருக்கிறது. மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பலர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. சிலர் கூலி தொழிலாளியாக இருப்பவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போல கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கூட, கர்ப்பிணி பெண்களுடைய கணவர்மார்கள் எல்லாம் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அது குறித்த விவரங்கள் தான் தற்போது வர தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 39 பேர்ல 2 பேர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞர், 33 வயதான சதீஷ்குமார் என்ற இளைஞர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த விவரம் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இவர் ஈரோடு மாவட்டத்துல ஒரு ஹோட்டலில் பணியாற்றக்கூடிய ஒரு தொழிலாளி. நேற்றைய தினம் அவருடைய ஹோட்டல் விடுமுறை என்ற காரணத்தினால பக்கத்து மாவட்டமான கரூர்ல நடக்கக்கூடிய விஜய் பிரச்சார பொதுக்கூட்டத்தை விஜயை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலோடு அவர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து கரூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு வந்ததாக தெரிகிறது. எதிர்பாராத விதமாக அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி அவர் பலியாகி இருக்கிறார். அவருடைய உடல் கரூர் அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய தந்தை துரைசாமி மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுத காட்சிகள் மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது சதீஷ்குமாருடைய உடல் கூராய்வு செய்யப்பட்டு அவருடைய உறவினரிடத்துல ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய 39 உடல்கள்ல ஒவ்வொரு உடல்களாக உடல் கூராய்வு செய்யப்பட்டு அவருடைய உறவினரிடத்துல ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.